அம்மாடியோ கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கு வந்து சிக்கன் வந்திருக்கு அண்ட் சம்பா ரைஸ். ஆஹா, உள்ளுக்குள்ள வந்து சிக்கன் இருக்கு. ஹாய் காய்ஸ், ஹாய் வணக்கம். இது உங்கள் கிரேசி பேட் சேனலில் நாங்கள் கௌஷியும் வேலாவும். ஸோ நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோவில் தான் வந்திருக்கோம். ஆஸ் யூஷுவல் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் ரீசெண்டாக ஒரு ஆக்கில் மீட் பண்ணோம். அவங்க எங்களுக்கு கேட்டிருந்தாங்க எங்கே நல்ல லம்ப் ரைஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்புறம் தான் எங்களுக்கு டக்குன்னு சொல்ல தோணையில எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு. நாங்களே 2-3 லம்ப் ரைஸ் செஞ்சுருக்கோம், பட் டக்குன்னு யோசிக்க தோணையில. அப்போ இன்றைக்கு அந்த வீட்டில் இறங்கி ஒரு 4 இடத்துல இருந்து லம்ப் ரைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சொல்லிடுவோமா? எஸ், ஒன்று வந்து ஃபப்ல இருந்து, இன்னொன்று வந்து பெர்ரான்சன்ஸ்ல இருந்து, இன்னொன்று வந்து ஸ்பாஞ்ச் பேக்கரியில இருந்து, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நோஷ் அப்படின்னு சொல்ற கிங்ஸ்பெரியோட இன்னொரு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி. அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்களும் முதல்ல அதுக்கு ரிவ்யூ செஞ்சிருந்தோம். வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல இருக்கு. சரி இருக்கு. ஸோ நாங்கள் இப்போ காட்டிடுவோம், இதை ஃபர்ஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிட்டு எஸ், நாங்கள் போட்சீட்டில் நின்றோமா, அதுக்கப்புறம் இது எங்கே விரிச்சு வச்சு எப்படி சாப்பிட்றது எல்லாம் ஒரே கன்ஃபியூஷனாக இருந்ததால நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து இப்போ வடிவை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஏறு வரிசையிலிருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது குறைந்த விலையிலிருந்து அதிக விலை. குறைந்த விலையிலிருந்து அதிக விலை. இப்போ இது வந்து என்னது, பெர்ரான்சன்ஸ். இது வந்து 850 ரூபா அண்ட் ஃபெப் வந்து 1100 ரூபா. அதாவது கிங்ஸ்பெரியில இருந்து நாஷ், அதாவது வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல எடுத்தது வந்து 1350 ருபீஸ் அண்ட் ஸ்பாஞ்சில் எடுத்தது வந்து 1480 ருபீஸ். அண்ட் இதுல இருக்கிறதுல அநேகமானது வந்து சிக்கன் தான், பட் அந்த நாஷ்ல எடுத்தது வந்து சிக்கன் அண்ட் மட்டன் மிக்ஸ். ஸோ அதுக்கு 1300 ருபீஸ்ன்றது கொஞ்சம் லாபமா இருக்கு. ஸோ நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? எஸ். வேலை என்ன எண்ணி கொண்டிருக்கீங்க? ஸோ நான் இது திறக்க போறேன் தான் எண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து ஸ்பாஞ்சில் இந்த எடுத்து வந்து திறந்துருவோம் வாங்க கௌஷி. எஸ். ஸோ எல்லாமே வந்து வடிவ வாழையில தான் வச்சிருக்காங்க. ஸோ திறந்துருவோம். ஓகே, ஸ்ரீலங்காவில் ஃபேமஸ் வந்து இந்த லம்ப் ரைஸ் தான். நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப விருப்பம். ஸோ நாங்கள் 2 பிளேட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், பட் 4 மீல் கொண்டு வந்திருக்கோம். ஸோ கிட்ட வாங்க, ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, முட்டை இருக்கு அண்ட் சிக்கன் பீஸ் ஒன்று இருக்கு. நான் இப்பதான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் லம்ப் ரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ரைஸ், மரக்கறிகள், சிக்கன் எல்லாத்தையும் வச்சு வாழையில மூடிட்டு வந்து பேக் பண்ணுவாங்களாம், கொஞ்சம் அவிப்பாங்களாம். அது எதுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த வாழையில இருக்கிற அந்த ஸ்மெல் அண்ட் இதோட சேர்ந்து வந்து நல்ல ஒரு வாசம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனாலதான் அது ஃபேமஸ். ஸோ நாங்கள் மற்ற திறந்துடுவோமா? அண்ட் இதை மாதிரி தான் கில்லி பரோட்டா அதுகளும் வந்து கேரளா சைடு அதுகள்லாம் அப்படித்தானே அவிப்பாங்க. அப்படிதான் செய்வாங்க. எல்லாத்தையும் உள்ளுக்கு வச்சுட்டு வாழையில செஞ்சு அவிக்கும் போது நல்ல ஒரு வாசம் ஒன்று வரும். ஓகே, அடுத்து திறந்துடுமா? எஸ், அதை நான் திறக்கிறேன். இது நான் வந்து இப்ப அடுத்தது விலை கூடினதும் குறைஞ்சதும் திறப்போம். அடுத்தது பட்ஜெட்டான லம்ப் ரைஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிட்ட வாங்க. ஓகே, இதுக்கு வந்து சிக்கன் வந்திருக்கு அண்ட் சம்பா ரைஸ் அண்ட் எக் எல்லாம் வந்திருக்கு, கட்லெட் வந்திருக்கு. இதுக்குள்ள வந்து கறிகள் வந்து பெருசா இல்ல, பட் கட்லெட் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ஃபில்லிங்கா தான் இருக்கு. நல்லா இருக்கு. இது 1000 ரூபீஸ். இது வந்து 850 ரூபீஸ். 850 தானா? இதான் இருக்கிறதுல வந்து விலை குறைஞ்சது இப்போதைக்கு. சோ நீங்க வாரீங்களா கௌஷி? அடுத்ததா நாங்க பார்க்க போறது தி கிங்ஸ்பெரியோட நாஷ் அப்படின்னு சொல்றது டபிள்யூ சொல்லுவாங்க, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல இருக்கிறது. அண்ட் இதோட பிரைஸ் வந்து நல்லம் அப்படின்னு சொல்றேன், பிகாஸ் இது வந்து மட்டன் அண்ட் இது நான் வந்து பிழையாக உரித்து விட்டேன். அப்படி வச்சுட்டவா? சரி சரி, பாத்தீங்களா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் நான் அப்படி ஒன்றும் பண்ணதே இல்லை கௌஷி. அப்படியே திருப்புங்க, அப்படியே திருப்புங்க. ஓகே, இப்போ இதை உரிக்கணும். ஒட்டுப்பட்டிருக்கா இல்லை, அந்த நான் தான் பிள்ளையா செஞ்சுட்டேன். இட்ஸ் ஓகே. எனிவேஸ், ஓகே. உண்மையாவே வந்து இதை வாழையில வச்சு சாப்பிட முடியாது போல இருக்கிறதே. பரவாயில்ல, அப்படியே கொட்டிடுங்க, பிரச்சனை இல்லை. ஆஹா, உள்ளுக்குள்ள வந்து சிக்கன் இருக்கு, சிக்கன் பீஸ் இருக்கு. கொஞ்சம் இருங்க, இங்கால கொஞ்சம் இருக்கு. இதெல்லாம் சகஜம்பா. இதெல்லாம் சாப்பாடு கொட்டா வந்துச்சா? ஓ, அதான் நான் பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன். சாப்பாடு ஒரு துளி கூட வேஸ்ட் ஆக விட மாட்டேனி. ஆனாலும் அந்த வாழையில சாப்பிட்றது ஒரு தனி சுகம் தான். பட் எனிவேஸ், ஓகே. ஸோ அடுத்தது வந்து ஃபப்ல இருந்து எடுத்தது. ஸோ வேலை எனக்கு இதுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கார், கவனமாத்துறன்னு சொல்லி. பிகாஸ் நாங்கள் இதுக்கு வந்து பிளேட்டும் இல்லை. இப்படி ஓப்பன் பண்ண அப்படியே ஓப்பன் பண்ணுங்க, அல்லது இப்படி ஓப்பன் பண்ணணுமா? இப்படி தானே? இப்படியே திருப்புங்க. அம்மாடியோ கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஃபெப்பில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? வெங்காய சம்பல் கொடுத்துருக்காங்க, சிக்கன் கறி வந்து பீசஸாக கொடுத்துருக்காங்க, கட்லெட் கொடுத்துருக்காங்க, அண்ட் பருப்புமாய் ஒன்று கொடுத்துருக்காங்க, அண்ட் முட்டை கொடுத்துருக்காங்க. ஓ, அது வந்து 1100 ருபீஸ்க்கு லாபம் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து எனக்கு ஃபெப் தான் கொஞ்சம் ஆசையாக இருக்குது. ஸோ நான் ஃபெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வேலா சொன்ன மாதிரி இதில் கட்லெட்டில் இருந்து இதில் வந்து அந்த மாசிச்சம்பல் மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் ஃபப்டே முதல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் முட்டை வந்து இந்த இப்படி கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம், கொஞ்சம் ஏர்லியாக போயிடுங்க.
சில இடங்கள்ல முடிஞ்சிடும். உண்மைதான். கொஞ்சம் நீங்க வந்து எளியா போயிட்டு எடுத்து சாப்பிட வேண்டி இருக்கும். கட்லெட்டையும் வைப்போம். நிறைய பேருக்கு லம்ப் ரைஸ் விருப்பம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். வெளிநாடுலேருந்து வாராக்கள் எங்கள்கிட்ட கேட்கறது வந்து எங்க நல்ல லம்ப் ரைஸ் சாப்பிடலாம் அப்படின்னு தான். எப்படி இருக்கு? வேறு லெவலில் இருக்கு. இந்த சீனி சம்பால், அதுக்கப்புறம் அதோட பருப்பு, இந்த இது ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அல்டிமேட். அண்ட் சோறும் நல்லா குக் ஆகிருக்கு. வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நாங்கள் அடுத்ததாக சாப்பிட போகிறது வந்து கௌஷி வந்து நல்லா இருக்கு என்றதால வந்து திருப்பி சாப்பிட்டு இருக்கேன். ஹைலி ரெக்கமெண்ட். கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடலாம். ஸோ 1100 rupeesக்கு வந்து வேர்த்திட்டா? யா, வெரி வெரி வேர்த் இட். அண்ட் வந்து என்னென்னா சப்ளைன்னு சொன்னால் கொஞ்சம் ஏர்லியாக போயிடுங்க, எப்போவுமே முடிஞ்சிடும். அண்ட் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து இது என்னது? இது வந்து நாஷ் அதுட கிங்ஸ்பெரிட. ஸோ இதில் வந்து மட்டன் பீசஸ் அங்கே இருக்கு. எஸ், இதில் வந்து மட்டன் அண்ட் சிக்கன். இது வந்து சிக்கன் நம்புறேன், இது வந்து மட்டன் நம்புறேன். மட்டன் அண்ட் இது மட்டன் இல்லை. ஸோ உள்ளுக்கு எல்லாத்தையும் வந்து கௌஷி இது பண்ணதால பார்த்தீங்களா உள்ளுக்கு நல்ல கரீஸ் எல்லாம் இருக்கு. எஸ், நிறைய கரீஸ் எல்லாம் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டியாக வந்து கட்லெட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நான் நினைக்கிறேன் கறி வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிக்கன் அண்ட் வந்து மட்டன் வந்து மிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மட்டன் நினைக்கிறேன், இது வந்து சிக்கன் நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டி முட்டை வச்சுருக்காங்க. அண்ட் உள்ளுக்கு வந்து அந்த கத்திரிக்காய் அந்த இதுவும் வச்சுருக்காங்க. எங்களோட இன்னொரு வீடியோலையும் நாங்கள் சேம் திங் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருப்போம். அவங்களோட ரெஸ்டாரண்ட்டை போய் நாங்கள் ரிவ்யூ பண்ணியிருப்போம், அதுலேயும் செஞ்சு காட்டியிருப்போம். ஸோ வாங்கவும் ஈஸியாக இருந்தது. நீங்கள் வந்து அப்படி நேரம் நடந்து போனீங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. ஸோ போயிட்டு வாங்கிட்டு வரலாம். நல்லா அந்த ரைஸை வந்து தொடும்போது அந்த அப்படி வலிக்கி போகுது, நல்லா இருக்கு. சிக்கன் வந்து செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கு. சம்பா ரைஸ் தான் போட்டுருக்காங்க. நார்மலாக வந்து லம்ப் ரைஸ் அண்டாலே வந்து சம்பா தான் கூட யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கு. அதை தானே ரைஸ்லேயும் ஒரு ஃப்ளேவர் வருது. அண்ட் அந்த கத்திரிக்காய் நல்லா இருக்கு. அண்ட் வந்து 1350க்கு மட்டனும் வருது அப்படின்றது பெரிய விஷயம்தான். ஸோ அதனால எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நாங்கள் வந்து ஒன்றை செய்யாமல் நாளை செய்யும்போது உங்களுக்கும் வெரைட்டி இருக்கும். உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் எது ஈஸியாக இருக்கோ, உங்களோட பட்ஜெட்டுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை போய் நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்பாஞ்ச் டே சாப்பிட போகிறேன். எஸ், ஸ்பாஞ்ச் பேக்கரியிலேருந்து எடுத்திருக்கேன். எஸ், இங்கே பாருங்க சிக்கனை பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா குக்காக இருக்கு. ஆஹா, அதை செய்யும்போது நூல் மாதிரி வருது. ஸோ நல்லா இருக்கு. ஆனால் வந்து இது வந்து சில இடங்களில் வந்து ஜெலோ ரைஸ் வந்துருக்கு. பெரிய ஜெலோ ரைஸ், இது வந்து லைட்டான ஒரு ஜெலோ ரைஸ் நினைக்கிறேன். இது லைட்டான ஜெலோ ரைஸ் இல்லை, ஒயிட் ரைஸ். அந்த குழம்பு எல்லாத்தையும் சேர்த்து அவிக்கும் போது அதோட கலர் மாறிட்டு. ஓகே, எப்படி இருக்கிறது? ஆஹா, வேற நார்மலாகவே லம்ப் ரைஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒன்றுக்கு ஒன்று குறைஞ்சது இல்லைன்னு சொல்லலாம். எஸ், ஃப்ளேவர் வைஸும் நல்லா இருக்குது. ப்ரெசன்டேஷன், ப்ரைஸ், நீங்கள் ப்ரைஸ் ப்ரெசன்டேஷனை பார்த்து உங்களோட எது ஈஸியாக இருக்குமோ அதை பார்த்து நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ படப்படன்னு மாற்றுறீங்க வேலா, இதை தூக்கிடாதீங்க. இது வந்து கோப்பை கொண்டு இல்லை. பட் ஏன் அப்படி நாங்கள் லூசுத்தனமாக செஞ்சோமோ தெரியாதுண்ணே. 2 கோப்பை எடுத்துகிட்டு வந்தேன். 4 கோப்பை எடுக்கவா 2 கோப்பை என்ன, நீங்கள் 2 எண்ணீங்க, நானும் 2 எடுத்து. இந்த சிக்கன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் பெரிய சிக்கனாக இருக்குது. 850 rupeesக்கு எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா லாபமா தான் இருக்கு. இதை விட வந்து இதுக்கு கொடுக்க இயலாது. 850க்கு இதை விட கூடவா கொடுக்க இயலாது. பட் நல்லா இருக்கு. உள்ள கத்திரிக்காய் கறி இருக்கு. நாங்கள் இது சென்ட் பீட்டர்ஸ் ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக இருக்க பெர்ரான்சன்ஸில் தான் வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கு? டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. இதுலேயும் வந்து அந்த லம்ப் ரைஸ் பேர் வருது. பட் ரைஸ் வந்து கொஞ்சம் உதிரி இல்லாமல் கொஞ்சம் குழஞ்ச ஸ்டைலில் செஞ்சுருக்காங்க. பட் நல்லா இருக்கு. இந்த கட்லெட் வருது பார்த்தீங்களா? வெயிட் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா தான் இருக்கு. அப்படியே நல்லா இருக்கு. அந்த ரைஸ், அந்த ஸ்பாஞ்சோட ரைஸ்ல ஒரு லைட்டான நெய் தன்மை, அந்த நெய் ஃப்ளேவர் வேற ஒரு ஃபீல் ஒன்று வருது. இது யாரு? இது வந்து ஃபெப். ஆஹா, அந்த ஃபெப்னு அந்த வெங்காய சம்பளா கத்திரிக்காய் சம்பளம். இது வந்து என்னது? நொஷ். உண்மையாக வந்து நானும் எல்லாம் ட்ரை பண்ணணும். பிகாஸ் எந்த பிடிச்சது என்னன்னு சொல்லணும். எஸ், எனக்கு வந்து இந்த நான் 4 ட்ரை பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இந்த 4ல் வந்து நொஷ் வந்து நல்லா பிடிச்சிருக்கு. பிகாஸ் மட்டன் வந்ததால அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நொஷ் அண்ட் எனக்கு ஃபேப், நான் சாப்பிட்ட 2மே எனக்கு அல்டிமேட்டாக பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து பெர்ரான் சன்ஸ் வந்து ரொம்ப பட்ஜெட்டாக இருக்கு. அந்த ப்ரைஸுக்கு வேற லெவல் வருது. ஸோ எனக்கு அது பிடிச்சிருக்கு. அண்ட் வந்து ஸ்பாஞ்சின ஃப்ளேவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அதனால வந்து எனக்கு வந்து எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கு. அண்ட் வந்து உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து இருக்கு. உங்களோட டேஸ்ட் இப்படி தானே. ஒன் டே ஒரு நாள் சாப்பிட்டு இருக்காது. 5 நாள் நீங்க ஒர்க் போறீங்க அப்படின்னு சொன்னா 5 நாளும் ஒரு இடத்துல ட்ரை பண்ணி பாருங்க. எஸ், ஆனா யாரும் என்னோட முட்டையில வெள்ளைக்கருவை எடுத்து சாப்பிட்டு இருக்காங்கன்னு நானே தான் முடிஞ்சுமா? எஸ். ஸோ
நல்லா இருக்குது. அண்ட் வந்து இந்த மட்டன் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ சூப்பர். நீங்கள் இங்கே போனீங்கன்னு சொன்னாங்க நொஷ்ல வந்து உங்களுக்கு வந்து சிக்கனும் தனியாக எடுக்கலாம், சிக்கன் மட்டன் மிக்ஸும் எடுக்கலாம். அவங்கள்ட்ட கொஞ்சம் நிறையவே இருந்தது. பட் சப்பில் பிரான்சஸில் போகும்போது 2 தான் மிஞ்சி இருந்துச்சு. அதே மாதிரி தான் சப்லேயும் நீங்கள் ஒரு 11:30 போகும்போதே சம்டைம்ஸ் முடிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. ஒரு ஆள் வந்து அடித்து தூக்குறார். ஸோ வந்து நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டிருந்தீங்க லம்ப் ரைஸ் எங்கெங்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி 4 கடை சொல்லியிருக்கோம். எங்களோட மற்ற வீடியோஸ்லேயும் வந்து நிறைய லம்ப் ரைஸஸை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் தான் நாங்கள் உங்களை மீட் பண்ண போகிறோம். ஸோ மறந்துடாமல் கண்டிப்பாக போய் லம்ப் ரைஸை டேஸ்ட் பண்ணி பாருங்க. அண்ட் மறந்துடாமல் எங்களோட கிரேசி பே யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே கிரேசி பேன்ற பேரில் தான் இருக்குது. மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ண வந்திருக்கேன். பாய். See you guys.